الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் அறிந்து வருகிறோம். இறுதியாக நரகத்தினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை ஓரளவுக்கு நாம் அறிந்தோம். அதில் சில விடுபட்ட சில செய்திகளை சொல்வதற்கு முன்னால் இது சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஈமானின் கிளைகள் தலைப்புல தனித்தனியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறைவன் ஜோடிகளை வழங்குவான் என்று நம்ம சொன்னோம். எப்படி ஆதாரத்தோட சொன்னோம். அதுக்கு அவர் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, யாத்தின் சூறாவுல 55வது வசனத்துல அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் அடர்ந்த நிழலில் சாய் வாகனங்கள் மீது தாய்ந்திருப்பார்கள் என்று இருக்கிறது. அதே மாதிரி அது ஜுஹ்ரூப் அத்தியாயத்துல 69வது வசனத்திலையும் நீங்களும் உங்கள் மனைவியரும் மகிழ்விக்கப்படுவீர்கள் என்று இருக்கிறது. அப்ப கணவன் மனைவி ஜோடியா தானே அனுமதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஒருத்தர் குர்ஆனை ஆதாரம் காட்டி கேட்டிருக்கிறாரு. அதாவது முதல்ல விளங்கிக்கிறேன்னு, அதுல மூலத்துல ஹும் வா சிவாஜுகும் அனல் அராயிக்கு வருது. அவர்களும் அவர்களுடைய ஜோடிகளும், அஜிவாஜனா ஜோடிகள். இந்த ஜோடிகள் என்பதற்கு இந்த உலகத்துல ஜோடிகளா வாழ்ந்தார்களே அவர்கள் பொருள் கொள்வதா, அல்லது அங்க அல்லாஹ் ஜோடியா கொடுப்பானே அப்படி பொருள் கொள்வதாங்கிறதா பிரச்சனை. இங்க ஜோடியா வாழ்ந்தவர்கள்லாம் ஒன்னா இருப்பாங்கன்னு கேட்டா 2 பேர்ல ஒரு ஆள் நல்லவரா இருந்தா போதும். இப்போ புருஷன் நல்லவரை தானே வைங்களேன், பொண்டாட்டி ஜோடியா போய் சொல்றது போயிடலாம். அங்க ஒவ்வொரு தனிநபருடைய செயல்கள் எடைபடப்படக்கூடிய நாள். ஜோடி ஜோடியாவெல்லாம் போக முடியாது. எத்தனையோ கணவன்மார்களுக்கு கெட்ட மனைவியர் இருப்பாங்க, எத்தனையோ கெட்ட கணவனுக்கு நல்ல மனைவியர் இருப்பாங்க. அப்போ ஜோடியாவெல்லாம் போக இயலாதங்க. ஒவ்வொருத்தருடைய செயலும் தனித்தனியாக இடைபடப்படும். அந்த அசுவாஜி எதுன்னு கேட்டா உலகும் பீஹா அசுவாஜி முத்தஹரத்தும், அவர்களுக்கு பரிசுத்தமான அசுவாஜிகள் வாழ்க்கை ஜோடிகள் இருக்கிறார்கள் நல்லா சொல்றானே, அந்த ஜோடிகளை தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர மனைவியர்ந்து மொழிபெயர்த்தது அது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. ஜோடின்னு தான் சொல்லணும். அது மனைவியும் எடுத்துக்கொள்ளும், அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுப்பான அதையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. அது போக மனைவியர் விசாரிச்சு சலான் சொல்லுவாங்கன்னு இருக்குது. மலைக்கையில் வருவாங்க, மனைவியர் விசாரிச்சுட்டு போவாங்க. அந்த வசனத்துக்கு முரண ஆகக்கூடாது. அதனால அந்த பொருள் கிடையாது. சரி, அடுத்தது இப்ப நரகத்திற்கு என்னென்ன நரகத்துல என்னென்ன அமைப்புல இருக்கும், அது எப்படிப்பட்ட வேதனைகள்லாம் வழங்கப்படும் என்பதை கண்டோம். அதுல நரகத்துல நடக்கிற சில உரையாடல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டான். நரகத்துல போடப்பட்டவங்க அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய உரையாடல்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டான். அந்த உரையாடல்களை நம்ம பார்க்கும் பொழுது இன்னென்ன காரியங்கள் செய்தால் நமக்கு இந்த கதிதான் என்பதை விளங்கி திரும்பி கொள்வதற்கு உதவும். அதுக்காக வேண்டி அந்த மாதிரியான ஒரு காரியங்களை பார்ப்போம். அந்த நரகத்தில் போடப்பட்டவர்கள் காலு வஹும் ஃபீஹா யஸ்தஸிமூன் தல்லாஹி இன் குன்னா லஃபீ லலாலின் முபீன் இத்னு ஸவ்வீக்கும் பிரப்பில் ஆலமீன். நரகத்துல காபிர்களும் முஷ்ரிக்கீன்களும் போடப்படுவார்கள். அவங்க யார கடவுளா வணங்கி கொண்டிருந்தாங்களோ அவங்களையும் கொண்டாந்து உள்ள போடப்பட்டுரும். நல்லடியார்களா இருந்தாலே தவிர அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தா போடப்பட மாட்டாது. அப்ப அவங்க சண்டை போடுவாங்கன்னா, நாங்க தெரியாம வழிகட்டுல இருந்துட்டோம், உங்களை போய் நாங்க அல்லாஹ்வுக்கு சமமாக்கணும் பாருங்க, அதனாலதான் எங்களுக்கு இந்த கதி. எதை பார்த்து சொல்லுவானா மனுஷன், இந்த கற்கள் மண்கள் இதெல்லாம் கடவுள் என்று வணங்கினவன் அதுவும் தங்களோட நரகத்துல கிடக்கும். யார கடவுள்னு கும்பிட்டாலோ அதுவும் பக்கத்துல கிடக்கு. இவரும் கிடப்பாரு, உன்னைய போய் வணங்கியிருக்கேன் பாரு, உன்னைய போய் அல்லாஹ்வுக்கு சகமாக்கணும் பாரு. ஒரு கல்லுன்னு தெரியாம, ஒரு மரம்னு தெரியாம, அப்ப கொடிமரத்தை வணங்கினவன் பக்கத்துல கொடிமரத்தோட கிடப்பான். கொடிமரத்தை பார்த்து பேசுவான், உன்னைய போய் நான் அல்லாஹ்வுக்கு சமமாக்கி இருக்கிறேன் பத்தியா, அல்லாஹ் இந்த மாதிரி என்ன தண்டிச்சுட்டானே. கல்லை வணங்கினவன் கல்லை பார்த்து பேசுவான், இல்லை ஒன்னா போட்டு விடுவான் அல்ல. அப்ப எதையெல்லாம் இவர்கள் வணங்கினார்களோ அங்கதான் விளங்குவானா. ஆக ரப்புல் ஆலமீனுக்கு இஸ்னு ஸவ்வீக்கும் ரப்பில் ஆலமீன்,
ரப்புல் ஆலமீனுக்கு ஈக்குவலாங்கள் ஆக்கிவிட்டோமே, ஆக்கி இந்த மாதிரி நாங்கள் நரகத்துக்கு வந்துட்டோமே என்று புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் தவறான பாதைக்கு போறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய இந்த பெரியார்கள், மகான்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், மௌலானாக்கள் மீது கொண்ட பக்தி தான். அவங்க என்ன சொன்னாலும் கேட்குவதற்கு முஸ்லிம்கள் தயாரா இருக்கிறாங்க. மார்க்க அறிஞர் என்று ஒரு போர்வை பொருத்தி கொண்டு என்ன சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூட்டம் உண்டாகி போச்சு. அவர் சொன்னது அப்படி கேட்கக்கூடியவர்களா உண்டாயிடுறாங்க. சொல்லக்கூடியவர்கள் குர்ஆன் ஆதாரம் இருக்குதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அப்படி இருக்குதா, அதன் அடிப்படையில் இந்த ஷரத்து சொல்லப்படுதா என்று பார்க்க மாட்டேங்கிறாங்க. புதுசு புதுசா ஆகத்தை உண்டாக்கி சொல்றாங்க, செய்ய தயாரா இருக்கிறோம். அப்ப இந்த பெரியார்கள், மகான்கள் என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாம, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை சொன்னா யார் சொன்னாலும் கேட்கலாம். அது மௌலியாத்தா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தெருவுல போற ஒருத்தன் வந்து குர்ஆன் ஆதாரத்தை சொன்னா அதை கூட ஏத்துக்க வேண்டியதான். ராமசாமி சொன்னா கூட ஏத்துக்கலாம். உங்க குர்ஆன்ல வட்டி வாங்க கூடாது கேட்ப, வட்டி வாங்குறேன்னு ஒருத்தர் கேட்கிறாரு, அதை ஏத்துக்கிறான். அவன் சொன்ன யாருன்னு பார்க்க தேவையில்லை, எதன் அடிப்படையில் அவன் சொல்றாங்கிறதே பார்க்க வேண்டியதான். அப்ப அதை விட்டுவிட்டு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒரு செய்தி உண்டாக்குறாரு, ஒரு மௌலானா உண்டாக்குறாரு, ஒரு ஆலிம் உண்டாக்குறாரு, அவர் பொறுப்பேற்றுக்கிறார், நமக்கு அவர் தரையில போட்டு தப்பிச்சிடலாம் என்று நாம் நினைத்தோமையானால் அங்க நடக்கிற ஒரு உரையாடல், இது சம்பந்தமா ஒரு உரையாடல் நடக்குது. என்ன நடக்குது? 33வது சூறாவில் அஹ்ஸாப்ல 67, 68 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் சொல்வார்கள், நரகத்தில் விழுந்து கிடக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், ரப்பனா இன்ன அத்தனா சாதத்தனா குபரானா, எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், அலல் உன தபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். நாங்க அந்த பெரியார்கள், மகான்கள் பின்னாடி போனா எங்களுக்கு தப்பான வழியை காட்டி விட்டாங்க என்று நரகத்துல கிடந்துகிட்டு புலம்புவார்கள். இப்ப என்ன விளங்குது? பெரியார், மகான் எல்லாம் நம்மளை தூக்கி கூட மாட்டாங்கன்னு விளங்குது. அது மட்டும் இல்லையா, ரப்பனா ஆத்திகும் யாரெல்லாம் இவங்களுக்கு 2 மடங்கு கூடுதல், எல்லாம் சேர்ந்து ஒண்ணா கிடப்பாங்க. வழி கெடுத்த மகான்களும் பக்கத்துல கிடப்பாங்க, வழி கெடுத்தவங்களும் அங்க இருப்பாங்க. அப்ப என்ன 2 மடங்குன்னு சொல்ல கேளு. இவங்க சொல்லுவாங்களா, அந்த அசத்து சொல்ல கேட்டுதான் நான் ஆசமா போயிட்டேன், எனக்கு 1 கூட்ட அவனுக்கு 2 கொடு அப்படின்னு கேட்பானா. நரகத்துல ஒழுங்கு கிடக்குறான் கேட்பானா, ரப்பனா ஆத்திகும் மினல்லதா, அதாபுல 2 மடங்கு கூட அல்ல, வல் அன்ஹும் லஅனன் கபீரா, பெரிய அளவுக்கு இவங்களை கபிச்சிடலான்னு சொல்லி மறுமை நாள் அந்த நரகத்துல கடந்து கொண்டு கேட்பான். அப்ப இதுல என்ன நடந்ததுன்னு கேட்டா, தவறான முறையில் வழி நடத்தியவர்கள் எவ்வளவு பெரிய மகான்களா இருந்தாலும் தவறான முறைக்கு வழி நடத்தினார்களே, ஆனால் அவர்கள் சொல்ற இடம் நரகம் தான். அவர்கள் சொல்ல கேட்டுக்கிட்டு நம்ம தப்பா நடந்தோம்னு சொன்னா நம்மளுக்கு அதுக்காக நல்லா மன்னிக்க மாட்டான். தெரியாம செஞ்சுட்டாங்க, அது பெரிய அவங்கள பிடிச்சுக்குவோம், இவங்களை விட்டுருவோம் என்று அல்ல விட மாட்டான். அவர்களும் நரகத்துல கிடந்து கொண்டுதான் சொல்வார்கள். அதனால நம்ம இதுல என்ன கவனமா இருக்க வேண்டும் என்று கேட்டால், எவ்வளவு பெரிய மகான், பெரியார், ஆலிம், உலமா, இமாமு சொன்னாலும் குர்ஆன்ல இருக்குதா, குர்ஆன்ல இருந்து எடுத்துட்டு, அதுதான் உங்களுக்கு நம்பர் வாட்சி சொல்லிட்டு இருக்கிறோம். எதுக்காக குர்ஆன் ஆதாரத்துல சொல்றோம், ஹதீஸ் சொன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் நம்பரை சொல்றோம். எதுக்கு? நாமளா சொல்லல, நாமளா சொல்றது அதிகாரம் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஆதாரம் இல்லாமல் யாராவது சொல்வார்களே, ஆனால் அதை நீங்க ஏத்துக்கொண்டா அதனுடைய கேதி மோசமா இருக்கும் என்பதற்காக வேண்டி இதை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து நல்ல நம்ம ஏகத்துவத்தை குர்ஆன் விஷயப்படி நடங்கன்னு சொல்லி பாருங்களேன், நம்மளுடைய குழப்பவாதின்றுவாங்க. இந்த குர்ஆன்ல உள்ளபடி நடப்பான்னா நம்ம குழப்பவாதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நடந்து சொன்னா நமக்கு என்ன பேரு? குழப்பவாதின்றுவாங்க. வரதட்சணை வாங்காதீங்கப்பா நம்ம வந்து குழப்பவாதி, வேற அநியாயம் பண்ணாதீங்கப்பா, நடிகை பின்னாடி போவாதீங்கப்பா, ஒழுங்கா உண்மையான முஸ்லிமா வாழ்க்கை, இதெல்லாம் குழப்பவாதி ஆகிட்டாங்க. இப்ப வந்து அங்க பேசிக்கிறாங்களா, காலு மாலனா லானர ரிஜாலன் குன்னா நவுத்துகும் மினல் அஷ்ரா, மக கெட்டவங்க நான் பேசிக்கிட்டு இருந்தோமே அவங்களே நம்ம கூட காயாமே மாய்க்கலாம், நரகத்தில் கிடந்துக்கிட்டு. இவங்க யாரு கெட்டவங்கிறாலும் அவெல்லாம் அங்க தொகுத்து போயிருப்பான். அங்க எல்லாம் சொல்லி கேட்டுறான். மாலனா லானரா 38 சாதுங்கிற சூறாவுல 38ல 61, 62, 63 பார்க்கலாம் நீங்க. மாலனா லானரா ரிஜாலன் குன்னா நவுத்துகும் மினல் அஷ்ரார், மகா கெட்டவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் எங்களோட இப்ப நரகத்துல காணாம நாங்க மட்டும்தான் இருக்கிறோம். நல்லவங்க நினைச்சுக்கிட்டு தான் இருக்கமே தவிர கெட்டவங்க நினைச்ச ஆட்களை எல்லாம் காணாம என்று இதுல வந்து சொல்லி காட்டுறாங்க. அத்தகதராகும் சுகரியன், அவர்களை வந்து ஒரு கேலி பொருளா நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பரியாசம் பண்ணி கொண்டிருந்தோமே அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, மக்களா சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் கெட்டவன் வலிகாரன்னு சொல்றதுனால வலிகாரன் ஆயிட மாட்டான். சான்று அடிப்படையில தான் ஒருத்தன் நல்லவனாகவும் கெட்டவனும் ஆவானே தவிர எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கெட்டவன் தீர்மானிச்சவனே அவன் கெட்டவன் ஆயிர போறதில்லை.
அதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறான். கெட்டவன் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க அங்க இருப்பாங்க, யாரு கெட்டவன் நினைச்சாங்க அவங்க வந்து நரகத்துல கிடப்பாங்க என்று அல்லாஹ் இந்த சூறாவுல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த பெரும்பாலும் வந்து வலிமை மிக்கவர்கள் சொல்ல கேட்டுதான் வலிமை குறைந்தவர்கள் வந்து வழிகட்டு போறாங்க. ஒண்ணு ஊர் தலைவர் ஊர்ல கட்டுப்பாடு போடுவார் மார்க்கெட்டுக்கு விரோதமா, அவர் சொல்ல கேட்டு நம்மளை அதோட சேர்ந்து ஓடுறது. அல்லது மார்க்க ரீதியா உளமாண்டு ஒரு பாவருக்கு இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு உத்தரவு போடுவாரு, அவருக்குள்ள கேட்டுக்கிட்டு வழிகட்டு போயிடுவோம். யாரெல்லாம் நாங்க அவங்க எங்களை அடக்குமுறை செஞ்சு வழிகட்டு போயிட்டாங்க சொல்லி தப்பிக்க முடியுமா? அந்த உரையாடல் யாருக்கு நடக்குதான்? வலிமை வாய்ந்தவர்களுக்கும் வலிமை குறைந்தவர்களுக்கும் மத்தியில் ஒரு சண்டை நடக்குமா அங்க வச்சுக்கிட்டு நரகத்துல. அதான் நான் சொல்லி காட்டுகிறான் 40வது சூறாவுல 47, 48 சொல்லி காட்டுகிறான். இது எத்தஹாஜூனத்தினார், நரகத்தில் அவர்கள் விவாதம் செய்து கொள்வார்கள். அந்த வேதனையிலேயே விவாதம் செய்து கொள்வார்களா? எப்படி விவாதம் செய்து கொள்வார்கள்? பலவீனர்கள் கூறுவார்கள், இல்லதீன தக்பரு, அதாவது சாதாரண மெம்பர்கள் சொல்வார்கள் ஜமா தலைவரை பார்த்து, அல்ல சாதாரண மக்கள் சொல்வார்கள் உலமாக்களை பார்த்து, சாதாரண மக்கள் சொல்வார்கள் தங்களுடைய சமுதாயத்தின் இயக்கத்துக்கு தலைவர்கள் நடந்தாங்களே அவங்கள பார்த்து சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள்? இன்னா குன்னாலக்கும் தபான், நாங்க உங்களை தனப்பா பின்பற்றிட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன தெரியும், உங்களை பின்பற்றி அப்படி வந்தோம். அல்லன்தும் முகனூன அண்ணா நசீப மினன்னார், நரகத்திலிருந்து ஒரு சின்ன துன்பத்தையாவது உங்களை தடுக்க முடியுமாடா, இப்ப தள்ளிப்பட்டியலாட கேட்பாங்களாம். அதாவது அவன் சொல்ல கேட்டு பள்ளிக்கூடத்துல தப்பு செஞ்சவன உன்னால நாங்க என்னால நீங்க செய்வாங்க, அந்த இது தோப்பு கண்ணை போட வைப்பாங்க. அந்த மாதிரி கூத்துல என்ன நடக்கும்னு கேட்டா, இவங்க பலவீனமா இருக்கான்ல, மார்க்கம் படிக்காத ஆளு, அவன் சொல்லுவானா, ஏன்னா அசருக்கு நீ தாங்க சொன்ன, ஊஞ்சல கருத்த நான் எல்லாம் செஞ்சேன், இப்ப இந்த மாதிரி மாட்டி விட்டிய நரகத்துல காப்பாத்தியான்னு கேட்பான். இந்த மாதிரி நடக்குமா? அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, காலல்லதி நத்தக்பரு, பெரியவங்க இருக்காங்க வலிமை வாய்ந்தவர்கள், முக்கிய பிரமுகர்கள், தலைவர்கள், மார்க்க அறிஞர்கள், மௌலானாக்கள், சேகுமார்கள் எல்லாரும் சொல்லுவாங்களா, இன்ன குள்ளும் பியா, அட எல்லாம் சேர்ந்தால செஞ்சோம், இங்க இருந்து இறங்கி விட்டு ஊர் தமா தீர்மானம் போட்டு அதை வச்சு இவனை திணிட்டாங்க, அதை அவன் சுட்டி காட்டும் போது சொல்லுவாங்களா, இன்னா குள்ளும் பியா, எல்லாம் சேர்ந்துதான் செஞ்சோம், இன்னல்லா ஹக்கமா பைனல் இபாத், எல்லா அடியார்களுக்கு மத்தியில் எல்லாம் தீர்ப்பளிச்சிருக்கான், அப்ப இந்த ஏஞ்சலுக்கு நீயா நடந்த எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவானே தவிர காப்பாற்ற முடியாது. அப்ப இந்த மாதிரியான எதுக்கு எல்லாம் சொல்றோம்னு கேட்டா, நரகத்திற்கு போகாம நாம இருக்க ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அதை செய்வோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா அதை செய்வோம். அது இல்லாம அவர் சொன்னார் இவர் சொன்னார் செஞ்சுட்டு போனோம்னா யாரும் காப்பாற்ற இயலாது. எந்த மகானும் பெரியார் நம்ம வந்து காப்பாற்றிட மாட்டாங்க என்பதற்கு தான் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அதாவது இன்னும் சொல்லுகிறான் அல்லாஹ் இது 40வது சூறாவுல 47, 48, 7வது சூறாவுல சூரத்துல் ஆராஃப்ல 38ஆம் வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு சமுதாயமும் நரகத்துக்குள்ள நுழையும் பொழுது குள்ளமா தகலத்து உம்மத்தும் லானத்து உக்தஹா, ஒவ்வொரு சமுதாயமும் நரகத்துக்குள்ள தள்ளப்படும் பொழுது அதுக்கு அடுத்து முந்தி சென்ற சமுதாயத்தை வந்து ஸ்னபிக்கும். ஆனா ஒண்ணு, நம்ம வந்து கெட்டு போறதுக்கு நம்ம அப்பம் பாட்டம் தானே, நம்ம அப்பம் பாட்டம் கெட்டு போனதுக்கு அவன் பாட்டேன், நமக்கு எதை வந்து மார்க்கான அவன் திணிச்சு வச்சானோ அதை எப்படி செஞ்சுக்கிட்டே வரணும் பரம்பரையா. நீங்க மௌலுக்கு ஓதுனீங்க, மார்க்கத்தில் இல்ல, குரான்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, ஏன் ஓதுனீங்க? உங்க அப்பா ஓதுனாரு, உங்க அப்பா ஏன் ஓதுனாரு? அவங்க அப்பா ஓதுனாரு. அவர் ஏன் ஓதுனாரு? குரான்ல இருந்து பார்த்து ஓதல, அவங்க அப்பா ஓதுனாரு. இதை தானே சொல்லுவீங்க. அப்பதான் அந்த கீழே கடைசியா போறோம்னு சொல்லுவானா, வேண்டாம் உன்னால நாங்க நீ வந்து இப்ப என்னைய கொண்டு வந்துட்டியா, நம்மளை பார்த்து நமக்கு பிஞ்சு வரோம்னு சொல்லுவான், நம்ம அவனை பார்த்து அவனுக்கு பிஞ்சு வரோம்னு சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் தனக்கு பிஞ்சு வரக்கூடிய வாரிசுகளை பார்த்து சொல்வார்களா, பிளானத்தை செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஹத்தா இத தார கூஃபிஹா ஜனியான், எல்லாரும் ஒன்று சேர்ந்து விடும் பொழுது ஆழத்து உகராகும் ஊழாகும், கடைசியா வந்தவர்கள் முந்தி சென்றவர்களை பார்த்து சொல்வார்கள், ரப்பனா ஹாவுலாய் அலல்லூனா, அல்லாஹ் இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், பாத்திகிம் அதாபன் தேபம் என்னார், 2 மடங்கு வேதனை கூட அல்லான்னு சொல்லி வழி கெடுத்தவனை பார்த்து வழி கெட்டவன் சொல்வானா. அல்லாஹ் சொல்றான், காலலி குள்ளின் வேப்பன், எல்லாத்துக்கும் 2 தான், வழி கெட்டவனுக்கு 2 தான், கெடுத்தவனுக்கு 2 தான், போங்க புலாக்கில்லா தாளமோன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் வந்து இதை வந்து நமக்கு எதிர்த்து சொல்லி காட்டுறான்னு சொன்னா, நரகத்திற்கு நம்ம மார்க்க ரீதியாக சில தப்புகளை செய்யாமல் இருந்து தப்பிச்சுக்கலாம். நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறோம் பாருங்க, அதுல திருந்தது இல்லாது. இப்ப வச்சு வாங்குறான் ஒருத்தன், ஏன்னு அவன் வாங்குறான், அவன் நரகத்துக்கு தயாரா இருந்தா வாங்குறான், அவனை யாரையும் காப்பாத்த இயல, அவனா தெரிஞ்சுனா தான் உண்டு. நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு தப்பு செய்யறான் பாருங்க, எப்படி தப்பா செய்வான்? மார்க்கத்துல இல்லாத ஒரு காரியத்தை மார்க்கம் நினைச்சுட்டு செஞ்சுட்டே இருக்கிறான். நல்லது வந்து கடைசி காலம் வரைக்கும் போயிட்டான்னு வைங்க, அவனுடைய ஆபத்துட்ட அவனுடைய நிலை ரொம்ப டேஞ்சரா போயிடும். அதுக்கே அதான் என்ன செய்யறோம், ஹராமையே நம்ம விளங்கி நடந்து கொள்வோம், வரலான காரியங்கள் எல்லாம் நம்மளாம் ஒழுங்கா நடந்து செஞ்சுக்கிடுவோம்.
ஆனால் இல்லாத ஒண்ணை இருக்குன்னு செஞ்சோம்னு சொன்னா அதுல இருந்து நம்ம தௌபா செய்ய கூட வாய்ப்பு இருக்காது. கடைசி வரைக்கும் நல்லது நினைச்சுக்கிட்ட மௌத்தா போயிடுவோம். அங்கதான் ரிசல்ட் தெரியும். அதனால நீங்க நரகத்திற்கு கவனமா இருக்க வேண்டியது, ஹராமானதிலிருந்தெல்லாம் விலகிக் கொள்ளுங்கள், கடமையானதெல்லாம் செய்யுங்கள். அதையெல்லாம் விட கூடுதலா முக்கியமானது என்னன்னு கேட்டா, மார்க்கத்துல இல்லாத ஒன்றை, குர்ஆன் ஹதீஸ் இல்லாத ஒன்றை மார்க்கம்னு செஞ்சிடாதீங்க. வழிகேட்டில் ஆயிரும், யாரும் நம்மளை காப்பாத்திட முடியாது என்பதை முத்தாய்ப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரி என்னென்ன பாவத்துக்கெல்லாம் நரகம் கிடைக்கும்ங்கிற சொல்ல போனா அது நோம்பு முழுசு வேணும். என்ன ஒவ்வொரு பாவமிகர்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நரகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இது நரகத்தை பத்தி உள்ள முக்கியமான அம்சத்துல இது போதும். அடுத்தபடியாக நம்ம அன்னைக்கு சொன்ன பிரகாரம் ஈமானுடைய கிளைகள்ல அல்லாஹ்வை நம்புறது ஒண்ணு, வானவர்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, தூதர்களை நம்புறது, இறுதி நாளை நம்புவதுல நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். இறுதி நாள்ல மரணத்துக்கு பிறகு எழுப்புறதையும் அதுக்குள்ள நுழைச்சிருந்தோம். இறுதி நாள் என்ற ஒண்ணுக்குள்ளேயே சொர்க்கம், நரகம், அந்த எல்லாத்தையுமே எடுத்து பேசியாச்சு. கடைசியா நம்ம நம்ப வேண்டியது விதி. விதியை நம்புகிறோம். விதியை நம்புவது எப்படி நம்ம பெருமானா செல்லான்னு சொல்றாங்க, கதிர் ஹைரிஹி ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. விதியை நம்ப வேண்டும். அதுல நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்விடமிருந்துதான் வருகிறது என்பதை நம்ம நம்ப வேண்டும். இதுல உறுதியாக நம்ம நம்பணும். விதி விஷயத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்லாத வகையில, ஈமான்ல ஒரு ஆட்டம் காணாத வகையில நம்ம விதியை நம்பணும். விதின்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்கிறது என்பதுல சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்ம நம்ப வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியை நம்புறத பத்தி பல நிகழ்ச்சிகளை, மறுமையில் நடக்கிற ஆதமுக்கும் மூசாவுக்கும் நடக்கிற ஒரு ஒரு உரையாடலை கூட ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் மறுமையில எல்லாம் சந்திக்க வைப்பானா. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாரா, ஏயா நீ ஒரு தப்பு செஞ்சனாலும் அம்புட்டு பேரையும் கீழே இறக்கிவிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாரா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட நீ ஒரு கட்டளையை புகார்ல வரக்கூடிய நீ ஒரு கட்டளையை மீறினதுனாலதான் அல்லாஹ் தூக்கி சொர்க்கத்தோடு வெளியேற்றிட்டான். அப்ப ஒன்னாலதான் போட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாராம். அப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களா, உனக்கு அல்லாஹ் தௌராத்தும் வேதத்தை கொடுத்தானா? ஆமா. அந்த வேதத்துல ஆதம் தப்பு செஞ்சாருன்னு எழுதியிருக்கிறானா? ஆமா. இந்த வேதம் உன்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தைய எழுதப்பட்டுதானே, என்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தைய எல்லாம் ரெக்கார்ட் பண்ணதானே, அவனே நான் இப்படி செய்வேன்னு எழுதிட்டு அப்புறம் என்ன கேட்கிற அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப விதி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், கன்ஃபார்மா நம்பணும். இதுல ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு கவனத்தில் வச்சுக்கணும். இந்த விதி சம்பந்தமா வரும்பொழுது ஹதீஸ்கள் நிறைய வரும். நல்லவனா கெட்டவனாங்கிறதெல்லாம் இறைவன் தீர்மானிச்சிடறான், விதியை யாராலும் முந்த முடியாது, விதியின்படிதான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்று நடக்காது என்றெல்லாம் ஹதீஸ்கள் வருகிறது. ஒரு கூட்டம் குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய கூட்டம் விதியை மறுக்குது. விதியை என்ன செய்யறாங்க, விதிலாம் கிடையாது, என்ன விதி, விதிலாம் கிடையாது, அவன் முயற்சி அவன் உழைச்சி செய்யறதுதான் காரியங்கள்லாம் இருக்கிறத தவிர விதிலாம் ஒண்ணு கிடையாது என்று அவர்கள் பெரிய மேலாவிலாத்தான் அறிவாளிகளா நினைத்துக் கொண்டு சொல்வார்கள். ஆனா அதனால ஹதீஸ்க்கே போக வேணாம், குர்ஆன்லயே விதியை பத்தி இருக்கிறாங்கிறத போகும். ஏன்னாட்டா ஹதீஸ்ல இருக்கிற விதியைத்தான் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அதனால குர்ஆனை ஒழுங்கு ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்கள்ல விதியின்படிதான் எல்லாம் இயங்குகிறது என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சொல்லுகிறான். அதே நேரத்துல விதியின்படி நடக்கலை என்ற கருத்தையும் கூட பல இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். விதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கருத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன முடிவுக்கு வர்றதுன்னு பார்ப்போம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 3வது சூறாவுல ஆல இம்ரான்ல 176வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், யுரீதுல்லாஹு அல்லா யஜ்அல லஹும் ஹல்லன் ஃபில் ஆகிரா. ஒரு கூட்டத்தாரை பத்தி குஃப்ருக்கு சென்று விட்டார்களே, நிராகரிப்புக்கு, அந்த காதிர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், மறுமையில் இவர்களுக்கு எந்த ஒரு பாக்கியத்தையும் ஏற்படுத்த கூடாது என்று அல்லாஹ் நினைக்கிறான். ஏன் குஃப்ருக்கு போயிட்டாங்க என்று கேட்டா, எதனால குஃப்ருக்கு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு மறுமையில ஒன்னும் கொடுக்க கூடாதுன்னு எல்லாம் முடிவு எடுத்துட்டான், அதனாலதான் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி 376 சொல்றான். அப்ப இவங்களுக்கு உரிமை இல்லைன்னு ஆகுது. குஃப்ருக்கு போனானே அவனா போகல, இவனுக்கு சொர்க்கம் கொடுக்கறது இல்லைன்னு நல்லா முடிவு பண்ணிவிட்டான், அதனால குஃப்ருக்கு போனானே அர்த்தம். அந்த குஃப்ருக்கு போன முடிவை மனிதன் அவனாத்தான் எடுக்கிறானே தவிர அல்லாஹ் என்ன செய்யல, அந்த முடிவை அல்லாஹ் தான் எடுக்கிறானே தவிர மனிதனுக்கு சுதந்திரம் இல்லைங்கிற மாதிரி வருது. அல்லாஹ் ஏற்கனவே சொர்க்கம் கொடுக்கறது தீர்மானம் பண்ணிவிட்டு இப்ப இவனை காதாக வச்சுட்டான். இந்த கருத்தை 376 சொல்லுது. இதே கருத்தை 5
41 சொல்லுது, அதாவது உலாயி கல்லதீன லம் யுரிதில்லாஹு ஐயு தஹிர குலூபகும், அல்லாஹ் அவர்கள் இதயங்களை தூய்மைப்படுத்த நாடவில்லை. இதயத்தை தூய்மைப்படுத்துற அமப்படுத்திக்கிற வேண்டியதானா? அப்படி அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள் இதயங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடவில்லை. அதனால இப்படி இருக்கிற. அப்ப அல்லாஹ் நாடுனா தான் தூய்மையாகாம தவிர நீதான் தூய்மை ஆகிக்கிற முடியாத ஒரு கருத்து வருதா? இவர்கள் இதயத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடவில்லை அப்படின்னு சொல்லி 5:41 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:125 சொல்லி காட்டுகிறான், கொமை யுரிதில்லாஹு யஹ்தியஹு, யாருக்கு நேர்வழி காத்து அவன் நாடிவிட்டானோ அவனுடைய இதயத்தை யஸ்ரஹு சதரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்பதற்கு அவனுடைய இதயத்தை விரிவடைய செய்கிறான். ஒமை யுரித யுனில்லஹு, யாரை வழிகெடுக்க நாடிவிட்டானோ எஜால் சதரஹு லையக்கன், அவனுடைய இதயத்தை ரொம்ப சுருங்கியதாக ஆக்கி விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த மாதிரி சுருங்கிடுறான்? கண்ணமா எத்தாது விஸ்வமா, வானத்தில மேலேறி செல்பவனுடைய இதயம் சுருங்குமே அந்த மாதிரி சுருங்கி விடுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அவன் யாருக்கு நேர்வழி காட்ட நாடுறானோ அவனுக்கு இதயத்தை விஷயம் நினைக்கி விடுறான். நம்ம முடி எடுக்கிறது இல்லையா? யார வழி எடுக்க நாடி விடுறானோ அவன் மூடி வச்சுடுறான். நம்ம இதயத்தை சில பேருக்கு திறந்து வச்சிருக்கிறான், சில பேருக்கு மூடி வச்சிருக்கிறான். நீங்களா திறக்கலாம், நீங்களா மூடி, அந்த கருத்து வருதா? இது மாற்றமான கருத்து வருது. இணைத்து நம்ம ஒரு முடிவுக்கு அப்புறம் வருவோம், அது ஒரு விஷயம். அந்த வசனத்துல என்ன தெரியுதுன்னு கேட்டா, அல்லாஹ் நம்ம இதயங்களை சில பேர் இதயங்களை திறந்து வச்சிருக்கான், சில பேர் இதுல மூடி வச்சிருக்கலாம். நானும் மூணு இது திறக்கவும் இயலாது, திறந்து இது மூடவும் இயலாது என்ற கருத்தை அல்லாஹ் இதுல சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி 9:55 சொல்லி காட்டுகிறார், இன்னமா யுரீதுல்லாஹு லியஸிபஹும் பிஹா ஃபித்துன்யா ஃபில் ஹயாத்தி துன்யா வ தஸஹித அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன், அவர்களை துன்யாவுடைய வாழ்க்கையில தண்டிப்பதற்கும் காதிர்களாக இருக்கும் பொழுதே அவர்களுடைய உயிர்கள் பிரிவதற்கும் தான் அல்லாஹ் நாடுகிறான். காபிரா இருக்கும்போது நீ சாவணும்டா என்று அல்லாஹ் நாடுறான். அப்ப அல்லாஹ் நாடினதுனாலதான் அந்த பிற உண்மை பூஜை எல்லாம் இருக்கிறா காபிரா இருக்கான்னு வருது அந்த வசனத்தின்படி 9:55. இது ஹதீஸ்ல விதியை பத்தி வருதுன்னு சொல்றாங்க, அதுக்காக சொல்றேன். ஹதீஸ்ல விதியை பத்தி இருக்குது, குரான்ல இல்லைன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் குரானுடைய வசனங்கள் தான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 11:34 சொல்றான், ஒலா என்பவுக்கும் நுசுகி இன் அரத்து அன் அந்தகலக்கும், உங்களுக்கு நான் அறிவுரை கூற விரும்பினேனையானால் என் அறிவுரை உங்களுக்கு பயன் தராது. எப்ப பயன் தராது? இன்கானல்லாஹு யுரீது அன் யுகியக்கும், உங்களை வழிகெடுக்க அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னார். உங்களை வழிகெடுக்க அவன் நாடித்தான்னு சொன்னா நான் சொல்ற அறிவுரை எப்படி உனக்கு ஏறும்? அப்ப அறிவுரை நான் சொல்றேன் அறிவுரை உனக்கு ஏறதா இருந்தா உங்க இல்ல, அவன் முடிவு செய்யலாம். வழிகெடுக்க நாடித்தான்னா அறிவுரை ஏறாது, வழிகெடுக்க நாடலன்னா அறிவுரை ஏறும். அப்ப யாருக்கு ஏறும் யாருக்கு ஏறாது என்பதை அவன் தீர்மானிக்கிறான். அல்லாஹ் வழிகெடுக்க நாடி இருக்கும் பொழுது என் அறிவுரை உங்களுக்கு பயன் தராது என்று ஒரு நபி சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது 11:34 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் 4:49 இருக்கிறீங்க, அலம் தர இளல்லவீன சக்கு அம்புசகும், தங்களை தூய்மையானவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை பார்க்கவில்லையா? பலில்லாஹு யுஸக்கி மயஷா, அல்லாஹுதான் நாடியவர்களை தூய்மையாக்குகிறான். அவன் தான் நாடியால தூய்மையாக்குவான். நீங்க ஆட்சிக்கிறீர்கள், அவன் யாரை நாடுறாலும் தூய்மை ஆக்கிறான், யாரை நாடலையே தூய்மை இல்லாம ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 4:49 சொல்லி எல்லாம் என் இஷ்டப்படிதான் நடக்குதுங்கிறான். ஒருத்தன் நல்லவனா இருக்கிறதும் சரி, ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறதும் சரி, நான் தான் செய்யறேன் நீ செய்யல அப்படிங்கிறான். அப்புறம் நரகத்தை கொடுக்குறான்னு கேட்கக்கூடாது, அந்த சூழ்நிலை வரல இன்னும். இப்படி இந்த கருத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:39 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒல்லவீன கர்ரபூபி ஆயாத்தினா, நமது வச்சனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ சும்முன் புக்குமுன், அவர்கள் செவிடர்கள் ஊமையர்கள் லுருமாத்து இருள்களில் இருக்கிறார்கள். மையத்தையில்லாஹு யுரிஹு, அல்லாஹ் யாருக்கு யாரை நாடுகிறானோ அவனை வழிகெடுக்கிறான். உமையத்தை யஜாது பலா சிராத்தி முஸ்தகீம், யாரை நாடுகிறானோ அவரை நேரான வழியிலே நடத்த சொல்கிறான். அப்ப யாரை நாடுறானோ வழிகெட்டு நானே வழிகெடுக்கிறான், யாரை நாடுறனோ நேர் வழிக்கு நானே கொண்டு போறேன். நீ செய்யலன்னு சொல்லி மனுஷனுக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் 6:39 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2:253 சொல்றான், உலவுசா அல்லாஹு மக்குத்தலு, அல்லாஹ் நினைத்திருந்தான் என்று சொன்னால் இவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். ஒரு சண்டை அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டு நான் தாங்கிறான். அல்லாஹ் நினைத்திருந்தால் நீ அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், ஒரே குரூப் ஆயிருப்பேன் முடிக்கிறேன், நான் அப்படி ஆக்கி வச்சிருக்கேங்கிறான் அல்லாஹ். அப்ப 2:253 இந்த கதையை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 5:48 சொல்றான்,
ஒளி குள்ளிஞ்சால் நாம் இன்கும் சிராத்தம் மின்ஹாஜா, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையையும் ஒரு மார்க்கத்தையும் நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒலவுஷா அல்லாஹு, அல்லாஹ் நினைத்திருந்தால் லஜாலக்கும் உம்மத்தன் வாஹிதா, உங்களை ஒரு உம்மத்தை ஆக்கியிருப்பான். அல்லாதான் உங்களை ஒரு உம்மத்தை ஆக்குறாங்கிறான். நம்மள ஒரே அவ்வளவு வரையும் சேர்ந்து உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களையும் அல்லாஹ் நினைச்சிருந்தா என்ன ஆக்கியிருப்பானா? ஒரு உம்மத்தை உங்களை ஆக்கியிருப்பான். அல்லாஹ் நினைக்கல. அப்ப அல்லாஹ் நினைக்காதனால நீங்க இப்படிலாம் இருக்கு பிரிஞ்சு போய் உங்களுக்குள்ள 72 உங்க வேற வேற மதங்கள்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பிரிவுகள் அந்த சமுதாயம் இருப்பதற்கு இந்த மக்களா செய்து கொண்ட முடிவு காரணம் அல்ல, அவன் நாடாவது காரணம். அவன் இப்படிதான் நீங்க இருக்குன்னு நாடிப்பிட்டான். அல்லாஹ் நாடி இருப்பானேயானால் உங்களை ஒரு உம்மத்தாக ஆக்கியிருப்பான் என்று அல்லாஹ் 5:48 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:35 சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த காபிர்களை பற்றி சொல்றான். ஒலைஷா அல்லாஹு லஜமாஹும் அலல் ஹுதா, அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் அத்தனை பேரையும் நேர்வழியில ஒன்று விரட்டி இருப்பான். எல்லாத்தையும் நேர்வழியில ஒன்னா சேர்த்திருப்பான். அல்லாஹ் நினைக்கல, அவங்க சேரல. அவங்க ஆசைப்பட்டால் நடக்காத நடத்தும் தான். அவங்க ஆசைப்பட்டாலும் நான் நினைக்கையே, நான் நினைச்சிருந்தா நேர்வழி கொண்டு வந்திருப்பேன். நான் நினைக்கல, அதனால நேர்வழிக்கு வரல அப்படிங்கிற கருத்தை அந்த அதுலயும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 6:107 இணை வைத்த மக்களை பற்றி சொல்லும் பொழுது ஒலவுஷா அல்லாஹுமா அஷரகு, அல்லாஹ் நினைத்திருந்தால் இவர்கள் இணை வைத்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நினைச்சிருந்தா இணை வச்சிருக்க மாட்டார்கள். இவனா என்ன வச்சா, நான் நினைச்சேன் நீ என்ன வச்ச போப்பாங்கிறான். நான் தான் நினைச்சேன் அதனால நீ என்ன வச்ச அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:112 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது மனிதர்கள்ல உள்ள ஜின்கள்ல உள்ள சைத்தான்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான். ஒலைகா ரப்புக்கமா ஃபாலூஹு, அல்லாஹ் நினைத்திருந்தால் இதை செய்திருக்க மாட்டார்கள். நான் சொல்லித்தான் செய்யறாங்க, நான் தான் நடத்துறேன் அப்படின்னு அதை என்ன சொல்றான் 6:112. அதே மாதிரி 6:137 இப்படி சொல்றான். குழந்தைகளை கொள்றாங்க பாருங்க உயிரோட, அந்த காலத்து பழக்கமா இருந்துச்சு. அதை சொல்லும் போது சொல்றான் ஒலவுஷா அல்லாஹு மா ஃபாலூஹு, அல்லாஹ் நினைத்திருந்தால் நீங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. உசோட பிள்ளைய கொள்றான், அவனா கொள்றான், நான் நினைச்சேன் கொள்றாங்கிறான். உலவுஷா அல்லாஹு மா ஃபாலூஹு, அல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்று 6:137 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலவுஷா 10:99 பொதுவாக சொல்கிறான். உலவுஷா ரப்புக லஆமன மன் ஃபில் அர்லி குல்லுஹும் ஜமீஆ, அல்லாஹ் நினைத்திருந்தால் இந்த பூமியில உள்ள அத்தனை பேரும் ஈமான் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் நினைத்திருந்த பெரிய விஷயம் கிடையாது, அத்தனை பேரும் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகியிருப்பார்கள் என்று 10:99 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 11:118 சொல்றான். உலவுஷா ரப்புக்கல ஜாலன் நாச உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நினைத்திருந்தான் என்று சொன்னால் மனித குலம் முழுவதையும் ஒரு சமுதாயமாக அவன் ஆக்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். 16:19 சொல்றான். உலவுஷா லஹதாக்கும் அஜ்மஈன், அல்லாஹ் நினைத்திருந்தால் உங்களை அத்தனை பேருக்கும் நேர்வழியில் காட்டியிருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன வளர்ந்துடு, நம்ம என்னத்தான் நீ முட்டி தொழுதாஞ்சு நோம்பு வச்சாலும் சரி அவன் நினைச்சிருக்கான், அதன்படிதான் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பான். கலங்குதா? சரி, இன்னும் வருது. இந்த கருத்து பரவா நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். ஏன்னா 1-2 இல்ல, குர்ஆன்ல இந்த கருத்தை சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி எல்லாம் சொல்லுகிறான். 16:93 சொல்றான். உலவுஷா அல்லாஹு லஜாலக்கும் உம்மத்தன் வாஹிதா, ஒரு உம்மத்தை அவங்களை ஆக்கியிருப்பான்னு சொல்லிட்டு ஒலாத்தி யுலில்லு மையஷா வயஹ்தி மையஷா, அவன் நினைத்தவர்களை நேர்வழியில் காட்டுகிறான், நினைத்தவர்களை வழிகேட்டில விட்டு விடுகிறான். நான் தீரம் எல்லாம் நல்லவன் ஆக்குறோம் நான் தான், கெட்டவன் ஆக்குறோம் நான் தான் அப்படிங்கிறான். அதே மாதிரி 42:8 சூராங்கிற சூறாவுல சொல்றான். உலவுஷா அல்லாஹுல ஜாலஹு உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்களை ஒரு சமுதாயமாக ஆக்கியிருப்பான். ஒலாக்கின் இதுகிற மையஷா பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ் நாடியவர்களைத்தான் தனது அருளிலே நுழைக்கிறான், அருளிலே நுழைய செய்கிறான் என்று 42:8 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 32:13 சொல்றான். உலவு ஆத்தைனா குல்ல நப்தின் ஹுதாஹா, நாம் நினைத்திருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நேர்வழியை கொடுத்திருப்போம், நாம் நினைத்திருந்தால் எல்லாருக்கும் நேர்வழியை கொடுத்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 32:13 இருக்குது. அதே மாதிரி 6:117 சொல்லி காட்டுகிறான். மாக்கானுல் யூமினு, இவர்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை, இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாரை தவிர, அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்றவர்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை என்று ஆயிரம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 74:56 சொல்றான். முத்தத்திர் சூறாவுல ஒமா எதுக்குறவன இல்லா தெசக்கரவன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாய் தவிர இவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள். சொல்ற விஷயம் படிப்பினை பெறதா இருந்தா கூட நீங்களா தீர்மானிச்சு படிப்பினை பெறலையா, அவன் தான் நாடுறா, நீங்க படிப்பினை பெறீங்க.
படிப்பினை பெறக்கூடாது மாதிரி தான் படிப்பினை பெற மாட்டேங்க நீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். படிப்பினை பெறதை விட்டுட்டு போவோம், நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்ல, நினைக்கிறதுக்கு அவன் நினைச்சிடறான். அல்ல அவன் நினைச்சதான் நீங்க நினைக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றான், சூரத்துல் இன்சான்ல மனிதன்கிற சூறாவுல 76-30 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒமா தஷாரூன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை. அல்லாஹ் எதை நாடுறானோ, ஒரு ஆளுக்கு 10 பைசா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறது இல்ல. 10 பைசா கொடுக்கணும்னு நினைக்குவான் அல்லாஹ் முதல்ல நினைச்சிருவான். அப்புறம் நீங்க நினைப்பிய 10 காசு கொடுக்கணும்னு. அப்ப தர்மம் நினைச்சிருந்தா நீங்களே செய்யல, அப்ப உங்களுக்கு கூலி தரக்கூடாது. நீங்களா திட்டமிட்டு செய்யல, அவன் தான் நினைக்கிறான். அப்ப நினைக்கிறது கூட உங்க கையில இல்ல அப்படிங்கிறான் 76-30. இதே கருத்தை 81-29 சூரத்து தக்வீர்ல யஸ்ஸம்ஸு குவீரத்துல சொல்றான். ஒமா தஷாஊன இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவது இல்லை. அல்லாஹ் நாடுனதை நீங்க நாடுறீங்க, நீங்களா சுயமா எதையும் நினைப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6-149 சொல்றான். ஃபலவ் தஆலா ஹதாக்கும் அஜ்மஈன், அல்லாஹ் நினைத்திருந்தால் உங்கள் அத்தனை பேருக்கும் நேர்வழி காட்டியிருப்பான், நான் தான் காட்டவில்லை அப்படின்னு தான். அதுக்கப்புறம் 10-100 சொல்றான். 10வது யூனுஸ்ல 100வது சொல்லி காட்டுறான். வமாக்கான நப்சின் அன் தூமின இல்லாது இதுனில்லா, அல்லாஹ் அனுமதிக்காமல் எந்த ஆத்மாவும் ஈமான் கொள்ள முடியாது. அல்லாஹ் பர்மிஷன் கொடுக்கணும். அல்லாத ஒவ்வொரு ஆளும் ஈமான் கொள்ளுகிறது பர்மிஷன் கொடுக்குறானா, இது அனுமதி அப்படின்னு சொல்லி காட்டுறான். இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் நினைத்திருந்தால் என்ற வாசகத்தை போட்டு குரான்ல தேடி பார்த்து எல்லாம் உலகம் கிடைக்கும். இது தாண்டியும் கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்குதா. அதுக்கப்புறம் வழிக்கு எடுக்கிற விஷயம் இருக்குல்ல, நான் தான் வழிக்கு இருக்கிறேன் எல்லாம் சொல்றான் பல இடங்கள்ல. 4:88 சொல்றான். ஒமை துரீதூன அன் தகுது மண் அலல் அல்லா, அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு நீங்கள் நேர்வழி காட்ட விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கறான். அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ, அப்ப அல்லாஹ் ஒருத்தன் வழிகெடுக்கிறான்னு அவனை எப்படி குற்றவாளி ஆக்குவீங்க? அல்லாஹ் ஒருவனை வழிகெடுத்து விட்டான் என்னும் போது அவனுக்கு நீங்க நேர்வழி காட்ட போகிறீர்களா? அவன் தான் வழிகெடுக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ஒமை யுலில்லாஹு பலன் தஜிதலஹு சபீலா, யாரு அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த மார்க்கத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று 4:88 இது சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4:143 இதை சொல்றான். யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த வழிகையும் நீ காண மாட்டீர், அல்லாஹ் வழிகெடுத்தவனுக்கு வழிகாட்ட இயலாது அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் வழிகெடுக்கிறான், உங்களுக்கு யாரும் வழிகாட்டுற ஆள் கிடையாதுங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி 7:178 சொல்றான். மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் அவன் தான் நேர்வழி பெற்றவன். உமை யுலில் உலாய்க ஹுமுல் காசிரூன், யாரை வழிகெடுக்கிறானோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள். அவனை வழிகெடுத்து நஷ்டவாளிகள் சொல்றான். இதெல்லாம் விஷயம் இருக்கு விளங்குறதுக்கு. முதல்ல ஒரு செய்தா விளங்கிக்கணும் அதுக்கா. அப்ப 7:178 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 7:186 சொல்றான். உமை யுலில்லாஹு ஃபலா ஹாதிய லஹு, யாரு அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு வழிகாட்டுபவன் யாருமே இல்லை. எதற்கும் பி துகையானின் யாமகூன், அவர்களுடைய வழிகேட்டிலே அவர்களை தத்தளியுமாறு அல்லாஹ் விட்டு விடுகிறான். அவன் தான் அல்லாஹ் வழிகெடுக்கிறானா அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 13:27 சொல்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல்லாஹ யுதில்லு மையஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களை வழிகெடுக்கிறான். யஹ்தி இலைஹி மன்னனாப், யார் தன்னை நோக்கி திரும்பியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான் என்று 13:27 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 13:33 சொல்றான். ஒமை யுலில்லாஹு மமாலஹு மின் ஹாத், யாருக்கு அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு வழிகாட்டுபவன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 14:4 சொல்லுகிறான் இப்ராஹிம் சூராவுல. யுலில்லாஹு மையஷா, அல்லாஹ் நாடியவர்களை வழிகெடுக்கிறான். யஹ்தி மையஷா, நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். அப்ப அவன் தான் நாடும் நமக்கு ஒரு மேல் வழங்குறா. இதெல்லாம் வச்சு பார்த்து போயிரும்போது நம்ம என்னத்தை செஞ்சாலும் ஒண்ணும் கிடையாது. நல்லவனா வந்தவங்களுக்குன்னா நேவனா இருக்க போறோம். கெத்தவன் நீங்கன்னா கெத்தவன் தான். நீங்களா முயற்சி பண்ணி உழைச்சி தியானம் பண்ணி அந்த கருத்து வருதா இல்லைன்னா வருது, அந்த கருத்து தான் வருது. அதுக்கப்புறம் 17:97 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமை யுமினில், யாரை அல்லாஹ் வழிகெடுத்து வருகிறானோ பலன் தஜிதலஹு அவுலியா மின் தூனிஹி, அவனை அந்த அல்லாஹ்வை தவிர வேற பாதுகாவலனை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 18-17 சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றான். மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறானோ அவன் தான் நேர்வழி பெற்றவன். யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த ஒரு நேர்வழி காட்டுபவனையும் நீ காண மாட்டாய் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 35:8 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ யுதில்லு மையஷா வ யஹ்தி மையஷா, அல்லாஹ் நாடியவர்களை நேர்வழி காட்டுகிறான், நாடியவர்களை வழிகேட்டில் விடுகிறான் என்று அதை இயங்குகிறேன்னு சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 39:23 சொல்றான்.
இதே கருத்தை 39, 36 சொல்றான். இதே கருத்தை 40, 33 சொல்றான். இதே கருத்தை 42, 44 சொல்றான். இதே கருத்தை 42வது சூரா 46வது வசனத்துல சொல்லுகிறான். இதே கருத்தை 74வது சூரா 31வது வசனத்துல சொல்றான். இவ்வளவுல என்ன சொல்றான்னு கேட்டா, நாருனா நேர் வழி காட்டுவேன், நாருனா வழி கெடுப்பேன். நான் வழி கெடுத்தவனுக்கு நேர் வழி காட்ட எவனும் இல்லை. இந்த கருத்து நேர்கொண்ட வசனங்கள் எல்லாம் காட்டுவான். இது ஒரு பக்கமாச்சா. இன்னும் சில வசனங்களை பாத்தீங்கன்னா, நாடுன சில ஆட்களுக்கு நான் சீல் வச்சிருக்கிறேங்கிறான். சீல் வச்ச பிறகு நீ எப்படி போய் சொல்றனால சீல் வச்சுட்டேன்ல, சீல் வச்ச பிறகு முத்திரை வச்ச பிறகு நீ போய் சொல்லிடுவியா அவனுக்கு அப்படின்ற கருத்துப்படைய சொல்லக்கூடிய எத்தனை எடுத்து பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன், அவர்கள் இதயங்கள் மீது ஒரு மூடியை வைத்திருக்கிறோம், இதயங்கள் மீது மூளையின் மீது மூடியை போட்டிருக்கிறோம். ஐயப்கஹூஹு, இதை விளங்கி கொள்ளாமல் இருப்பதற்கே மூடியை போட்டு வச்சுக்கிறோம். அவனை படைச்சு புட்டு இந்த வேதத்தை விளங்கக்கூடாது என்பதற்காகவே அவனுக்கு ஒரு மூடியை போட்டு வச்சுட்டோம். மூடியை இதயத்திலையும் போட்டாச்சு. ஆதானிகி மக்கரா, காதுல வேற ஒரு தடையை போட்டு வச்சுட்டோம். காது வழியாவும் போவாது, மூளை வழியாவும் போவாது அப்படின்னு ததுவும் இலல் ஹுதா, நேர்வழியின் பக்கம் நீ அவர்களை அழைத்தால் பழை எடுத்ததும் இதன் அபதா, ஒரு காலம் அவர்கள் நேர்வழி பெறவே மாட்டார்கள். நாம மூடி வச்சுட்டதுனால நேர்வழி பெறவே மாட்டார்கள். அப்ப அல்லாவே சில ஆட்களுக்கு மூடியை போட்டு அனுப்பி வைக்கிறான். படைக்கும் போது மூளையில மூடியை போட்டு அனுப்பிக்கிறான், எதுவும் சேராது அப்படிங்கிற கருத்தை 18:57 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யாசின் சூறாவில் 36:9 சொல்றான், ஒஜால்னா மிம்பையின் ஐதியும் சத்தன், அவர்களுக்கு முன்புறம் ஒரு திரையை போட்டோம், கல்வியும் சத்தன், பின்புறம் ஒரு திரையை போட்டிருக்கிறோம். இப்ப அகசீனாகும் மொத்தம் அவர்களை மூடி வச்சிருக்கிறோம். தொகமில் ஆய்விச்சிரும், எனவே அவர்கள் சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 47:23 சொல்றான், உலாய் கல்லதீன லானகமுல்லா, அவர்களை அல்லாஹ் தபித்து விட்டான். அத்தம்மகும், அவர்களை செவிடர்களாக ஆக்கிவிட்டான். அபுஷாரகும், அவர்கள் பார்வையையும் போச்சு விட்டான் என்று அவங்களை அப்படி ஆக்கணும் நான் தாங்கலாம். 2:7 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கதமல்லாஹ் அலா குலூபிஹிம், அவர்கள் இதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான். பாலா தம்மையின் செவியின் மீது வைத்து விட்டான். அலா அபுசாரிஹிம் விஷாவா, பார்வைகள் மீது வேற மூடி போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறான். இது ஒரு கருத்து. 6:25 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன் யஃப்கஹூஹு, அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக இதயங்கள் மீது மூடியை போட்டிருக்கிறோம், அவர்கள் காதலையும் தடை இருக்கிறது என்று 6:25 சொல்லி காட்டுகிறான். இதயங்கள் மீது மூடி முத்திரையிட்ட விஷயத்தை 6:46 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 7:100 சொல்லுகிறான். 7வது சூரா ஆயிராஃபுல் 100வது வசனத்துல, நத்துபமால குலுபிஹிம், அவர்கள் இதயங்கள் மீது நாம் சீல் வைக்கிறோம், முத்திரை எரிக்கிறோம். எனவே இதை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறான். அவன் தான் செய்யாம ஆக்கியிருக்கிறான். பப்புஜிக்கெல்லாம் வரலன்னா ஏன் வரல, அவனுக்கு சீல் வச்சா தீய வரல, அப்புறம் நடத்துல போனவன அவனவா வராம இருந்தா, அவனா வராம இருக்கல, அவனுக்கு சீல் வச்சனால வர என்ற கேள்வி அதுல வரும். இந்த நேரட்டம் பார்க்கும்போது ஒரு சைடு கருத்து இது. அதுக்கப்புறம் 7:101 சொல்றான், கதாலிக்கு எத்துபவுல்லாஹ் புழுதில் காத்திரீன், காபீர்களுடைய இதயங்கள் மீது அல்லாஹ் இப்படித்தான் சீல் வச்சிருக்கிறான் அப்படிங்கிற 4வது சீல் வச்சேங்கிறான். அதே மாதிரி 9:87 சொல்லி காட்டுகிறான், அவர்கள் இதயங்கள் மீது அல்லாஹ் சீல் வைத்து விட்டான், அவர்கள் விளங்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 9:93 சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 10:74 சொல்லுகிறான். இதே கருத்தை எல்லாம் சீல் வைக்கிறத, இதயங்கள்ல சீல், காதுல சீல் வைக்கிறது, முத்திரை வைக்கிறத 16:108 சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை மூடி போட்ட விஷயத்தை 17:46 சொல்லி காட்டுகிறான். விளங்காத இந்த மக்களுடைய இதயங்கள் சீல் வைத்து விட்டோம் என்று 30:59 சொல்லி காட்டுகிறான். இதே கருத்து 47:16 வசனத்துல, 63வது சூரா 3வது வசனத்துல, 40வது சூரா 35வது வசனத்துல, 42வது சூரா 24 1-2 இடத்துல இல்லை. இதெல்லாம் இருக்குன்னு கேட்டா, 2 ஹதீஸ் விதியை பத்தி வந்த உடனே விதியெல்லாம் ஹதீஸுக்கு மாத்தம், விதியை சொல்றது குரானுக்கு மாத்தம், ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாதுறாங்க. குரான்ல இருக்க முடியும் 2 ஹதீஸ் தான் 3 ஹதீஸ் தான் ஹதீஸ்ல காட்டேன் விதியை பத்தி. குரான் எவ்வளவு காட்டலாம், பல மடங்கு பொண்ணு வருது, இன்னும் முடிக்கல. வாட்சிக்கிட்ட போனா 5 நாள் ஆகும். நம்பர் சொல்றதுன்னு வச்சுக்கிற முடியும். அவ்வளவு பேப்பர் வச்சுக்கிறேன், அவ்வளவு பேப்பர் திருச்சிட்டு வந்திருக்கேன். வாங்குதா, ஒரு நாளைக்கு கூட 14 பேப்பர் வச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஆமா, அதுதான் நம்பரை வாசிட்டு போறேன். அப்ப 45:23 அல்லாஹ் என்ன செய்யறான், சீல் வச்சு தேங்குறான். 7:101 சீல் வச்சு தேங்குறான். 10:74 அவர்களுக்கு சீல் வச்சு தேங்குற கருத்தை சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் முத்திரை வச்சுட்டேன் அப்படிங்கிற கருத்துப்பட வரக்கும். முத்திரை வச்சா என்ன அர்த்தம், உங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். நீங்களா தீர்மானிச்சு தொழுன்னு நினைச்சா உங்களுக்கு முடியாது. அவன் சீல் வச்சிருந்தானே முடியாது, தொழுவீங்கன்னு சீல் வச்சிருந்தாலும் தொழுவீங்க. இதுல உங்களுக்கு ஒண்ணும் கிடையாதுங்கிற கருத்து இதுல வருகிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னா,
நாடியவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்துவேன், நாடியவர்களுக்கு குஃப்ரை அதிகப்படுத்துவேன். அது ஈமான் அதிகப்படுத்துறது நான் தான், கொடுக்குறது மட்டும் இல்ல, கொடுத்தது அதிகமாக்குறது. கொஞ்சம் பேருக்கு ஈமான் கூட இருக்கும், கொஞ்சம் பேருக்கு ஈமான் கம்மியா இருக்கும். அதையும் நான் தான் இறங்குறான்ல. அல்லாஹ் சொல்றான் 48 நாள்ல சொல்றான், எஸ்தாது ஈமானன் ஈமானுக்கு இருக்கிற ஈமானோடு மேலும் ஈமானை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தான் மூமின்களுடைய இதயத்துல சக்கீனா என்ற அமைதி ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3:128 சொல்றான், எஸ்தாது இஸ்மன் பாவத்தை அதிகமாக்குவதற்காக வேண்டி இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறான். அப்போ சில பேர் பாவத்தை அதிகமாக்குறதுக்கு நான் தான் செஞ்சேங்கிறான், சில பேர் ஈமான் அதிகமாக்குறதுக்கு நான் தான் செஞ்சேன்னு 3:128 48 நாள்லையும் இந்த கருத்தை சொல்லி காட்டுகிறான். இன்னும் சில இடத்துல என்ன செய்யறான் தெரியுமா, இவங்களுக்கு நரகங்கிறது முடிவாகி விட்டதுங்கிறான். அதாவது இவங்க வருவானா வரமாட்டாங்கன்னா பார்க்காம நான் எழுதிட்டேங்கிறான்ல, நான் எழுதிவிட்டேன், அதாபு செய்ய வேண்டும் என்ற முடிவு உறுதியாகிவிட்டது அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லும் பொழுது, கதாலிக்க ஹக்கத் கலிமத்து ரப்பிக்க அல்லல்லதீன பக்ககு அன்னஹும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய முடிவு உறுதியாகிவிட்டது. 10:33. அதே மாதிரி வந்து இந்த முடிவு நான் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற கருத்துப்பட 10:96 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 16:36 சொல்லி காட்டுகிறான், 39:71 சொல்லி காட்டுகிறான், 40:6 சொல்றான். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அது நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே அப்படிங்கிறான். இன்னும் சில வசனங்கள்ல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதர்களை வந்து இயற்கையாகவே அவர்களை நல்லவன் கெட்டவன் நான் அமைச்சிட்டேங்கிறான். பித்ரத்தல்லாஹ் இல்லத்தி பத்ரன்னா தாலைஹா லா தபதீல லிகல்கில்லா, அல்லாஹ் வந்து மனிதர்களை இயற்கையாகவே ஒரு அமைப்பில் அமைத்திருக்கிறான். அந்த அமைப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நல்லவனா வருவான்னா அப்பவே ஹதீஸ்ல வருது இல்ல, கருவுல இருக்கும் போதே ஷக்கியா சுஐதா நல்லவனா கெட்டவன முத்திர அடிக்கப்படுதுன்னு வருது ஹதீஸ்ல. அதையே தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பித்ரத்தல்லாஹ் அல்லாஹ்வுடைய இயற்கையான ஏற்பாடு, லா தபதீல லிகல்கில்லா, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி 30 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னும் சொல்லி காட்டுகிறான், சில கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சிருக்கான். அது சமூது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பல கூட்டங்களை வந்து அல்லாஹ் நினைச்சிருக்கான். லூத் நபி கூட்டம் இவங்களை எல்லாம் அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். இந்த அழிச்சவங்க தப்புக்கு தான் அழிச்சிருக்கேன்னு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இல்ல நான் முதல்ல எழுதி வச்சிருக்கேன் அழிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இவங்களை அழிக்க வந்து எழுதிட்டேன்னு அர்த்தம், இந்த ஜெயாயின்னு அர்த்தம். அழிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களை அழிக்கணும் நான் முந்தி எழுதிட்டேன்னா, அப்ப இவங்க தாலி நபி எதிர்ப்பாங்க, இவங்க வந்து ஹூத் நபி எதிர்ப்பாங்க, இவங்க எதிர்க்கிறதுனால இவங்க லூத் நபி எதிர்ப்பாங்க, அதனால அழிக்கப்படுவாங்க என்று அர்த்தம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்போ இம்மின் கரியத்தின் இல்லானகுலும் முகலிக்குவா யோமல் கியாமத்தி கபல யோமல் கியாமத்தி அவங்க அழிப்புகா அலாபன் சதீதா, கியாம நாளுக்கு முன்னாடி எத்தனை கூட்டத்தால் நம்ம அழிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம், தண்டிப்பவர்களா இருக்கிறோம். ஆனதாளிக்க பில்கி தாவி மஸ்தூரா, இது விதிப்பலகையில் எழுதப்பட்டதாக இருக்கிறது, எழுதியிருக்கிறேன். இவங்க அழிக்கணும்னு எழுதிவிட்டேன், எழுதுனா அதுக்குள்ள காரியத்தை செய்வான், அழிச்சு விடுவேன். எழுதுனா அழிக்கணும்னு எழுதுறவன் அந்த வேலையை கரெக்டா செய்வான், கரெக்டா நெஞ்சிருவேன், அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்றான். 17:58 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 11:40 சொல்லி காட்டுகிறான், குல் நஹமில் ஃபீஹா மின் குல்லின் ஸௌஜைன் இஸ்னைனி வஹலக இல்லா மன் சபக அலைஹில் கவுல். நூஹ் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், கப்பல்ல ஒவ்வொரு ஜோடி ஏத்திக்கொள், எல்லா உயிரினங்கள்லையும் ஒரு ஜோடி ஏத்திக்கொள், ஆனால் யாருக்கு எதிராக நம்முடைய முடிவு முந்தி விட்டதோ, இவன் வரமாட்டான் என்று முடிவு முந்தி விட்டதோ அவர்களை ஏற்றுக்கொள்ளாதே அப்படிங்கிறான். இவங்க எல்லாம் வரமாட்டாங்க, நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன்னு எல்லாம் சொல்றான். அந்த மாதிரியான கருத்தை வந்து 11:40 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை வந்து 11:110 சொல்றான், 20:129 சொல்றான், 21:101 சொல்லி காட்டுகிறான், 23:27 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 41:45 சொல்றான், 42:14 சொல்லி காட்டுறான். இதெல்லாம் என்ன விளங்குது, விதியின்படிதான் எல்லாம் இயங்குகிறது, நமக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை. அப்ப நம்ம அமலே செய்ய வேண்டியது இல்லை. அப்படித்தானே வருது, என்னத்தை போட்டு செஞ்சாலும் அவன் என்னத்தை எழுதுனா நடக்க போகுது, அவன் எழுதுனபடி நரகம்னா அது கரெக்டா கொண்டு சேர போறோம், சுருக்கம்னா கரெக்டா போய் சேர்ந்துட போறோம். இங்க நம்ம என்னத்தை செய்யறதுங்கிற மாதிரி வரும்ல. சரி, இது ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கிடுவோம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், எனக்கு மாத்தி சொல்றான். இப்ப இது வரைக்கும் சொன்னதுக்கு மாத்தமா நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி காட்டுறான். உனக்கு தான் அதிகாரம் இருக்கு, நீ தான் தீர்மானிக்கிற, நீ தான் முடிவு செய்யற அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுவான். என்ன சொல்றான்னு கேட்டா 3:86 சொல்றான், கரீப எவடில்லாஹு கௌமன், ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்களை காட்டுவான், கபரு பாத ஈமானியும், ஈமான் கொண்டு விட்டு அவர்கள் நிராகரித்தார்கள். அவனை நிராகரித்தான், நிராகரித்த பிறகு இப்படி வழி காட்டுவான். அதாவது நிராகரிக்க வச்சு நான் சொல்ல மாட்டேங்கிறான், ஈமானை கொண்டு விட்டு அப்புறம் குபுராகிட்டாங்கல, அவங்களுக்கு எப்படி எல்லாம் நேர்வழி காட்டுவான். அவன் தானே ஈமானுக்கு வந்துட்டு குபுருக்கு போயிட்டான்ல,
அவனை நேர்வழி காட்ட மாட்டேன் அப்படிங்கிற கருத்தை வந்து 386 சொல்லி காட்டுறது. இதெல்லாம் மேலோட்டமா அழுத்தமாவில சில பின்னாடி வரும். இதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 551 சொல்லுகிறான். அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அநியாயம் செய்கிற தமிழாயத்துக்கு எல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப எது முந்தி? இவன் அநியாயம் செய்யறது முந்தி, அதுக்கப்புறம் நேர்வழி காட்ட மாட்டான். அநியாய அழகி நாடியவர்களுக்கு நேர்களை காட்ட மாட்டேன்னு அங்க சொல்லிவிட்டு இங்க என்ன சொல்றான்ல, அநியாயம் செய்கிற கூட்டத்துக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப முதல்ல நீ அநியாயம் செய்யற, அப்புறம் உனக்கு அதனால நேர்வழி காட்ட மாட்டான். நீ தான் தீர்மானிக்கிற, அநியாயம் செய்யற வேலையை நீ தீர்மானிக்கிற, உனக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்ற கருத்தை வந்து அல்லாஹ் வந்து எதுல சொல்றான்? 551 சொல்றான். இதே வாசகத்தை அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்ற வாசகத்தை 644 பார்க்கலாம், 919 பார்க்கலாம், அது மாதிரி 9 பார்க்கலாம், 28வது சூரா 50வது வசனத்துல பார்க்கலாம், 47வது சூரா 10வது வசனத்துல பார்க்கலாம், 61வது சூரா 7வது வசனத்துல பார்க்கலாம், 62வது சூரா 5வது வசனத்துல பார்க்கலாம், 14வது சூரா 27வது வசனத்துல பார்க்கலாம். இதுல எல்லாம் என்ன சொல்றான்? அநியாயம் செய்கிற கூட்டத்தாருக்கு தான் நேர்வழி காட்ட மாட்டேன். அப்ப நீ ஒழுங்கா நடந்தா உனக்கு நேர்வழி ஓந்தையில இருக்குன்னு அர்த்தம். அநியாயம் செய்ய போறியா செய்யாம இருக்கிறியா நீ முடிவு பண்ணு. அநியாயம் தான் செய்வேன்னு முடிவு பண்ணா உனக்கு நான் நேர்வழி காட்ட மாட்டேன். அநியாயம் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணேன்னு வை, நேர்வழி காட்டுவேன். அப்ப ஓந்தையில இருக்கப்ப அநியாயம் செய்யறதா செய்ய வேணாமான்றது ஓந்தையில இருக்குது என்ற கருத்துக்கள் எல்லாம் வருகிறது. அதே மாதிரி வந்து அல்லாஹ் சொல்லுகிறான் 980 சொல்றான், பாவம் செய்த கூட்டத்திற்கு எல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான். நல்ல பாவம் செய்யறது நீ எடுக்கிற முடிவு. நீ நான் போய் தண்ணி அடிச்சேன்னு வை, அப்ப எல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான். நீ நான் வட்டி வாங்கினேன்னு வை, உனக்கு எல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப வட்டி வாங்குற நீ தான் செய்யற, அப்ப இருந்தாலும் உனக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப உனக்கு சுதந்திரம் இருக்குது என்ற கருத்துப்பட காவிகளுக்கு எல்லாம் வழிகாட்ட மாட்டான் என்ற கருத்தை 980 நீங்க பார்க்கலாம், 5 பார்க்கலாம், 9 பார்க்கலாம், 61 பார்க்கலாம், 63 பார்க்கலாம், 2 பார்க்கலாம், 9 இவ்வளவு குர்ஆன் வசனம் இல்லையோ. பாவம் செய்த கூட்டத்தாருக்கு எல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான். பாவம் செய்யற அவனா செய்யறான். நீ பாவம் செஞ்ச பிறகுதான்டா உன்னை நேர்வழி காட்டாம இருக்கிற. இயற்கையிலே உன்னை நான் அப்படி படிச்சு வைக்கல. நீ பாவம் செய்யற பாரு, நீ அநியாயம் செய்யற பாரு, அதுக்குதான் நேர்வழி இல்லை என்று சொல்லும் பொழுது என்னமோ நம்ம தான் தீர்மானிக்கிற மாதிரி வருது. பாவம் செய்யறது நம்ம தான் தீர்மானிக்கிறோம், அநியாயம் செய்யற நம்ம தான் தீர்மானம். முதல் சின்னது நேரம் மாற்றமா இருக்குல்ல, அப்படி கருத்து வருது. இந்த மாற்றமா இல்ல, மாற்றமா தெரியுது, அது மாதிரி கருத்து. அதே மாதிரி வந்து 9:37 சொல்லி காட்டுகிறான், காதிரான கூட்டத்தாருக்கு எல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான். நேர்வழி காட்டாம இவன் காதிரா போகல, காதிரா போயிட்டு இருந்தாலும் நேர்வழி காட்ட மாட்டான். காதிரான கூட்டத்துக்கு அல்ல நேர்வழி காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி 9:37 சொல்றான். 16:107 சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி சொல்றான். 16:104 சொல்றான், இன்னல்லதீன லா யுமினூன பி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வின் வசனங்களை யார் நம்பாமல் இருக்கிறார்களோ லா யஹ்திஹுமுல்லா, அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். நம்புறது யார் கையில உள்ளது? அவன் கையில உள்ளது. அல்லாஹ்வின் வசனங்களை நம்புறவங்களுக்கு நேர்வழி காட்டுவான், நம்பாதவனுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப நம்புறதா நம்பாம இருக்கிறதான்னு நீ தீர்மானிக்கிற. நீ தீர்மானித்து நம்புனா நேர்வழி காட்டிடுவான், நீ நம்ப மாட்டேன்னா நேர்வழி அப்ப காட்ட மாட்டான். அப்ப நீ தான் முதல்ல முடிவு பண்ற என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறது என்பதை நீ தீர்மானிக்கிற என்ற கருத்து இதுல வருகிறது. அதே மாதிரி 39:3 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ் அல்லாஹ் யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார், இறைவனை நிராகரித்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறானே அவனுக்கு தான் நல்லா நேர்வழி காட்ட மாட்டான். அவன் பொய் சொல்லிக்கிட்டு நிராகரிக்கிறான், அவன் நேர்வழி காட்ட முடியாது. நீ ஏன் பொய் சொன்ன, நீ ஏன் நிராகரிச்ச ஒரு அப்படின்னு சொல்லுவேங்கிறான். அப்ப நிராகரிக்கிறதும் பொய் சொல்றது அவனா தான் முடிவு வைக்கிறான். அப்புறமேல அவன் நேர்வழி காட்ட மாட்டேங்கிறான். அவன் எப்ப தப்பு செய்ய ஆரம்பிச்சுட்டானோ அவனுக்கு அப்புறமேல் நேர்வழி இல்லை என்ற கருத்து இதுல கிடைக்குது. அதே மாதிரி 40:28 சொல்றான், இன்னல்லாஹ் லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கஸாப், பெரும் பொய் சொல்லி வரம்பு மீறுகிறவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படிங்கிற கருத்தை சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வந்து செஞ்ச தப்புக்கு பிறகுதான் வழிகேறு நேர்வழிங்கிற தீர்மானிக்கிறான்ல. இந்த வசனங்கள் என்ன தெரியுதுன்னா, அவன் முதல் அநியாயம் பண்றான், அப்புறமா உனக்கு கிடையாதுதாங்கிறாங்க. அவன் முதல்ல பொய் சொல்றான், அதனால உனக்கு இல்லைங்கிறான்ல. அந்த கருத்து இந்த வசனங்கள் எல்லாம் தருகிறது. அதே மாதிரி வந்து மனிதன் தான் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறான் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்றான்னு கேட்டா, தங்களை பாங்களை விலை பேசி விற்பனை செய்து கொள்கிறார்களே அது கெட்டதாக இருக்கிறது. இவன் தான் தன்னை வந்து குபுருக்கு விற்கிறான், இவனா தான் தீர்மானிக்கிறான் அப்படிங்கிற கருத்தை வந்து 2:90 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2:109 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வத்த கதீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனக்கும் மின் பாதி ஈமானிக்கும்
குஃபாரா ஹத்ததம் இந்த அம்புசியும் இம்பாதி மாத்தபையன் அழகமுல் ஹப்பு ஹக்கு இன்னதுதான் என்று தெளிவான பிறகு பொறாமையின் காரணமாக உங்களை ஈமான் கொள்வதிலிருந்து திசை மாற்றுவதற்காக வேண்டி வேதமுடையோர் விரும்புகிறார்கள், வேதமுடையவர்களில் பெரும்பாலோர் விரும்புகிறார்கள்னு அவன் தீர்மானிக்கிறான். அவனுக்கு சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை எப்படியாவது அந்த சத்தியத்திலிருந்து மாத்திரணுங்கிறதுக்காக உங்களை வழி கெடுக்கிறான், அவன் தான் தீர்மானிக்கிறான் அப்படின்னு சொல்லி வழி கெடுக்கிறவன் வந்து அவளுக்கு தாபு என்று 2:109 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 3:69 சொல்லி காட்டுகிறான். ஒமா யுவில்லூன இல்ல ஆம்புசகும், அவர்கள் தங்களை தாங்களே வழிகெடுத்துக் கொள்கிறார்கள். நம்ம வழிகெடுக்க நான் செய்யணும் அல்லங்கிறது, அவன் தான் அவனை வழிகெடுத்துக்கிறாங்க. அல்ல இதுக்கு முந்தைய என்ன சொன்னா, அல்லாத நாடியவர்களே வழிகெடுக்கிறாங்க. இங்க என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமா யுவில்லூன இல்ல ஆம்புசகும், அவர்கள் தங்களை தாங்களே வழிகெடுத்துக்கிறான். நான் செய்யறேன், அவன் வழிகெடுத்து என்ன செய்வேங்கிறான். அந்த கருத்து போல இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த வார்த்தம். அதே மாதிரி வந்து இதே கருத்தை வந்து 3:69 சொல்லிட்டானா. அதே மாதிரி 3:117 சொல்லுகிறான். அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யவில்லை, ஒலாக்கின் அன்புசவும் எவரிமூன், அவர்கள் தமக்கு அநியாயம் செய்ய வேண்டாரு. நான் அநியாயம் பண்ணேன், அவன் அநியாயம் பண்ணான், நான் பண்ணல, அவன் தான் தேர்ந்தெடுத்தான், அவன் தான் தப்பு செஞ்சான், அவன் தான் அது காரணம், நான் செய்யவே இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து அல்லாஹ் ஏன்னா எல்லா வசனையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு இருக்காங்க இருக்கட்டும் இருக்காரு அத்தனை நம்பர் சொல்லி போகுது. அப்ப இது வந்து 3:117 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 18:29 சொல்றான். குல் ஹக்கும் ரப்பிக்கும், இந்த சத்தியம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது, இந்த சத்திய மார்க்கம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது. பமன் ஷா பல்யூமின், விரும்பியவர் இதை நம்பலாம், பமன் ஷா பல்யக்பூர், விரும்பியவர் நிராகரிக்கலாம். போய் அவங்க இஷ்டம் தான். முதல் சொன்னது என்ன, நான் நினைச்சா நீ ஈமான் கொள்வேன், நான் நினைச்சா நிராகரிப்பேங்கிறான். இங்க என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த அறிவு சத்தியம் பிடிச்சிக்க, விரும்பினவன் நம்பு, விரும்பாதான் ஓடு அப்படின்னு எல்லாம் சொல்றான். அவன் ஷா பல்யூமின், விரும்பியவர் இது நம்பலாம், பொமன் ஷா பல்யக்பூர், விரும்பியவர் நிராகரிக்கிறான். உங்கள் விஷ்டம், அது உங்க சுதந்திரம் கொடுத்துருக்குது, நீங்களா தீர்மானிக்க முடிவெடுக்க வேண்டியதான். நல்லது நினைக்கலாம், கெட்டதுக்கு வரலாம், உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா எதுக்கு ஒரு ரெண்டையும் சொல்றோம்னு கேட்டா, ஒரு பேர என்ன பண்றான்னு கேட்டா, கதிரியான்னு ஒரு கூட்டம் இருக்காங்க, முர்ஜியான்னு ஒரு கூட்டம். கதிரியா என்ன பண்ணுவான்னு கேட்டா, இதையே இல்லைன்றான், இதுதான் ஒண்ணு கிடையாதுன்றான். அவன் இதுக்கு முந்தி வாட்சன முதல் செக்ஷன் அவ்வளவு குரான் வசனத்தை மறுத்துட்டு போயிடுவான். முருகா நீ பாட்டுக்கு படுத்து தூங்குறா, நீ நல்லவன்னா உன்னை அல்ல ஆக்கிடுவான், நீ ஏன் போட்டு மெனக்கிற, அதான் முருகியா கடனை சொல்லுவான். நீ பாட்டுக்கு தப்லீக் பண்ணாத, துளவு வரா, நோம்பலாம் வாக்கி, நீ பாட்டுக்கு போய் இஷ்டத்துக்கு போயிட்டே இரு, அல்லாவா உன்னை இருந்துட்டு போனா போ, அல்லாவா உன்னை மாமு வைக்கணும் எடுத்துட்டு போனா போ, நீ சொர்க்கவாசின்னு இருந்து அதுக்குள்ள வேலையை அவன் செஞ்சு முடிச்சிருவான். நரகவாசின்னு அவன் எழுதிருந்தானா நீ என்னத்தை விட்டினாலும் வேஸ்டது, அவங்களா நரகவாசின்னு அப்படின்னு சொல்லி முடிச்சியான்னு ஒரு கூட்டம். ஆனா நம்ம வந்து ரெண்டுக்கு நடுவில் இருக்கணும், கதிரியாவும் போயிடக்கூடாது. அவன் வந்து இந்த ஆயத்தை மறுப்பா, அவன் இந்த ஆயத்தை மறுப்பான். ஒருத்தர் இது எடுத்து வைப்பானோ, இந்த வசனமா எங்க இருக்கிறோம், இதெல்லாம் கதிரியா ஆதாரத்தை எல்லாம் பொறுத்து படுத்து பார்த்தா ஒரு வசனமும் கிடைக்குது, முருகி ஆதாரம் இந்த வசனமா கிடைக்குது. ரெண்டுக்கு நடுவில் உண்மை இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சாரம் அது பூரா எடுத்து வைப்பாங்க, அவங்க போக்கு எல்லாம் படிச்சு கூட எடுத்துருக்கோம். ஓ இவங்க இதெல்லாம் சொல்றாங்க, சரி இவங்க நல்லா சொல்றாங்கன்னு பார்த்தா இவங்க அது மாதிரி இருக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா ஒண்ணு நம்ம தான் எல்லாம் முடிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இது கதிரியா போச்சு, கதிரியாவுடைய ஆதாரம். இவங்க எப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நல்லா சொல்லி காட்டுகிறான் 73:19 இன்னஹாதிஹி ததுக்கிரான், இது ஒரு அறிவுரை, இது ஒரு அறிவுரை தான், நம்ம திணிக்கிறதா கிடையாது, இது ஒரு அறிவுரை. பமன் ஷாத்த கதை இலா ரப்பிஹி சபீலா, எவன் விரும்புகிறானோ அவன் இறைவன் பக்கம் பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்த அறிவுரையான் சொல்கிறேன். ஏற்றுக்கொள்ளவன் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் படைச்சிருக்கிறேன், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் விதமாக படைத்திருக்கிறேன், உங்க கையில தான் இருக்குது அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் வந்து 73:19 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 74:37 சொல்றான். லிமன் ஷா நின்கும் தாக்கர், இதை தந்திருக்கிறேன், முந்தி வர்றோம் முந்தி வா, திஞ்சி வாங்க, பின் வாங்குறோம் பின் வாங்கி ஓடு, நாடியவன் முன்னே வரட்டும், நாடியவன் பின் வாங்கி ஓடட்டும், ஏத்துக்கிறவன் ஏத்துக்க, ஏத்துக்கிறாதவன் போ, உங்கையில இருக்குது, உங்கையில இருக்குங்கிறான்ல. இது வரைக்கும் ஓங்கையில் இல்லை ஓங்கையில் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு, அது ஏற்கனவே சொன்ன வசனங்கள் எல்லாம் ஓங்கையில ஒண்ணும் இல்லைங்கிற கருத்து. இப்ப சொல்ற வசனம் ஓங்கையிலும் எல்லாம் இருக்குங்கிற சுருக்கமா சொல்றான். ரெண்டே வகையில் அடங்கிடும். இதுக்கு முந்தி சொன்ன அந்த செக்ஷன் பூரா எதை காட்டும்னு கேட்டா, உன் கையில் மனிதன் கையில் ஒண்ணும் இல்லை, எல்லாம் அவன் தீர்மானிக்கிறது தான். இப்ப சொல்ற வசனங்கள்லாம் என்ன செய்யும்னா, அவன் சுதந்திரம் வந்திருக்கான். சுதந்திரம் அல்லாஹ் சக்தி இருந்தாலும் சுதந்திரம் கொடுத்துட்டான். நாடுதான் அங்கிட்டு வா, நான் அங்கிட்டு போ, அந்த மாதிரியான கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே 74:55 சொல்லுகிறான். தொமன் ஷா தக்கரா, திரும்பியவன் இந்த அறிவுரை ஏற்றுக்கொள்ளட்டுமே,
நாடியவன் அவன் நாடினால் ஏற்றுக்கொள்ளட்டுமே அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 76, 29 சொல்கிறான், இந்த ஹாரிஹி தவிக்கிறார். இது ஒரு அறிவுரை தான், இது நிர்பந்தம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். கமல்ச அத்தகத இலா ரப்பிஹி தபீலா, விரும்பியவன் இறைவன்பால் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வான், விரும்பியவன் தான். அதே மாதிரி வந்து சூரத்து நப அம்மையத்து தாளுன்ல சொல்றான் 78, 39 ذَلِكَ الْيَوْمُ الْحَقُّ, இதுதான் உண்மையான நாள், இந்த நாளை நல்லா தெரிஞ்சுக்க. கமல்சா அத்தகத இலா ரப்பிஹிம் ஆபா, யார் விரும்புகிறானோ தன் இறைவன்பால் உள்ள பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். இந்த நாளை பத்தி எச்சரிச்சிட்டோம், தெரிஞ்சுக்கிட்ட நான் கண்டா அப்படிதான் இருக்கும்னு. இதுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கிற உன் வேலை. அது வேணாண்டா நல்ல வழிக்கு வா, அந்த நடக்கம் தான் வேணும்னா கெட்ட வழிக்கு போ, உங்களோட சுதந்திரம் எல்லாம் வந்து கீழே சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து அபத்தவத்த வல்லாங்கிற சூறாவில் 80வது சூறாவில் 12வது வசனத்தில் சொல்றான், லிமன் ஷா நின்கும் எஸ்ஸடி, உங்களில் யார் நேர்வழி நடக்க நாடுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டும். நாடுன்னு நீ தான் தாடணும், திணிக்கிற விளையாட்டுலாம் கிடையாது. நீ நேர்வழி செல்லும் நாடுனியா உனக்கு நேர்வழி காட்டுவோம், உங்க எல்லாம் இருக்குதெல்லாம் நீ தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்றான் அல்ல. அதே மாதிரி வந்து 2:57 சொல்லுகிறான், அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை, தனக்குத்தான் அநியாயம் செய்து கொண்டார்கள், இவங்க அவங்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லி காட்டுகிறான். அவர் இன்னும் இடத்துல சொல்லி காட்டுகிறான் 40:31, எந்த அடியானுக்கும் அநீதி எல்லாம் நாடமாட்டான். உன்னைய வந்து காத்திரா ஆவுன்னு படைச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் கூட நரகத்தில் போட்டு அநியாயம் இல்லையாது, அநியாயத்தை அவன் ஆராய மாட்டான். அல்லாஹு யுரீது லுல்மன் லில் இபாத், எந்த ஒரு அடியானுக்கும் அநீதியை அல்லாஹ் நாடவே மாட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். 43:76 சொல்லுகிறான், அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் தான் தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இதே கருத்தை வந்து 40:39 சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி 40:20 சொல்றான், மன்கான யுரீது ஹர்ஜல் ஆத்திரா, மறுமையுடைய விவசாயத்தை பயிர் செய்வதை, மறுமைக்காக பயிர் செய்வதை யார் விரும்புகிறாரோ நஸீதுலஹு ஃபீ ஹர்ஸிஹி, அவருடைய பயிரை அதுக்கு நாம் அதிகமாக்கி கொடுக்கிறோம். ஒமன்கான யுரீது ஹர்ஸ துன்யா, துன்யாவுடைய பயிரை அதிகமாக்குகிற ஒரு நாடையானால் 100 மின்ஹா, அதை அவருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப நீ தான் தீர்மானிக்கிற, துன்யாவுடைய பயிர் அதிகமாக்கிக்கணுமா ஆகரத்துடைய பயிர் அதிகமாக்கிக்கணுமா என்பதை தீர்மானிக்கிறோம் நீ தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 3:108 சொல்றான், அல்லாஹ் வந்து உமமாக யுரீது லுல்மன் லில் ஆலமீன், உலகத்தாருக்கு அல்லாஹ் அநியாயம் செய்பவனாகவே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய நினைப்புக்கு நாட்டத்துக்கு திணிக்கிற விளையாட்டு இல்லைங்கிறதுக்கு ஒரு தெளிவான சான்று என்னன்னு கேட்டா 4:27 அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, ஒல்லாஹு யுரீது ஐயதூப அலைக்கும், அல்லாஹ்வோ உங்களை மன்னிக்க நாடுகிறார், யுரீதுல்லதீன யத்தபிஊன ஷஹவாத் அன்தமீலு மைலன் அலீமா, யார் மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நீங்கள் வழிதவறி போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹ் நாடுறது ஒண்ணு, இவன் நாடுறது ஒண்ணு. அல்லாஹ் நாடு நடக்க மாட்டேங்குது, அல்லாஹ் நாடுதான் நடக்கணும், அல்லாஹ் இதை நாடுறான் அதை நாடுறாங்கிறான். அப்ப அல்லாஹ் நாடுனால நம்ம செய்யணுங்கிற நிர்பந்தம் கிடையாது, அல்லாஹ் வந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறான் என்ற கருத்தை இதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 4:28 சொல்றான், யுரீதுல்லாஹு அன் யுஹஃபித அன்கும், அல்லாஹ் உங்களுக்கு வந்து லேசானதை தான் நாடுகிறான், கஷ்டத்தை நாடவே இல்லை. அப்ப நட்பத்திற்கு கொண்டு போடுற கஷ்டம் இல்லையோ, லேசானதை நாடி இருக்கும் அப்படின்னு வருமா இல்லையா? அப்ப நமக்கு சுதந்திரம் இருக்கலாம். இன்னும் இது சம்பந்தமா உள்ள எல்லா வசனங்களும் சொல்லிதான் இந்த டாபிக் ஓயும். ஏன்னு கேட்டா, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அவன் எடுத்து போகுது, அந்த வசனத்தை காட்டி இவன் எடுத்து போறது, அதுக்கு இடம் கூடாது. இது சம்பந்தமா கதிர விதி சம்பந்தமா நம்புறதுன்னா எந்த ஒரு வசனத்தையும் விடாமல் நீங்க தெரிந்து கொண்டு அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வந்து அதுல உறுதி அளிக்க வேண்டும். அதனால இந்த டைம் மீது 10வது இன்றைக்கு இதோட எடுத்துக் கொள்வோம் தொடர்ச்சி இருக்கிறது. இன்னைக்கு வந்துட்டு பாதியில இருந்தாலும் இதுக்கு மட்டும் கண்டிப்பா தொடர்ச்சி வந்துடணும். அப்பதான் என்ன விதியை நம்புறதுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னங்கிறது தெரியும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சி நாளைக்கு பார்ப்போம்.